அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிசி எக்ஸாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பாடத்தில் யூனிட் 9 ஆரம்பம் முதல் 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம் வரை இதில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னால் என்டிசி எக்ஸாமுக்கு 8 டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது டெஸ்ட் 9. வாங்க பார்க்கலாம். 1. முதல் உலகப் போரின் முடிவில் சிதறுண்ட பேரரசுகள் எது அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உத்துமானிய பேரரசு. இதெல்லாம் முதல் உலகப் போருக்கு பிறகு சிதறுண்ட பேரரசுகள். முதல் உலகப் போர் பார்த்தீங்கன்னா மைய நாடுகள். இந்த மைய நாடுகள் கூட்டணிக்கு தலைமையில் பார்த்தீங்கன்னா தலைமை ஜெர்மனி, நேச நாடுகளுக்கு இங்கிலாந்து தலைமை. இந்த ரெண்டு நாடுகள் கூட்டணிக்கு இடையே நடைபெற்ற போரில் நேச நாடுகள் வெற்றி பெற்றது. மைய நாடுகள் ஜெர்மனி அதனுடைய தலைமையில் செயல்பட்ட நாடுகள்லாம் தோல்வி அடைஞ்சது. அப்படி தோல்வி அடைஞ்சதால் ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உத்துமானிய பேரரசு எல்லாமே சிதறுண்டு போச்சு. அடுத்த கொஸ்டின், தொழில் புரட்சி முதலில் தோன்றிய நாடு இங்கிலாந்து. உலகில் முதலாக தொழில் புரட்சி எந்த நாட்டில் தோன்றிச்சு அப்படின்னா இங்கிலாந்தில் தான். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் இன் இங்கிலாந்து. அடுத்த கொஸ்டின், தொழில் புரட்சியில் இங்கிலாந்துக்கு போட்டியாளராக இருந்த நாடுகள் ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா. தொழில் புரட்சி இங்கிலாந்தில் ஃபஸ்ட்டு தோன்றியிருந்தாலும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஜெர்மனி, அமெரிக்கா. ஆனால் பின்னால் இங்கிலாந்துக்கு கடுமையான போட்டியாளராக இந்த ஜெர்மனி, அமெரிக்காவும் மாறிடுச்சு. அடுத்த கொஸ்டின், மேற்கத்திய நாடுகளை பின்பற்றிய ஆசியாவின் வலிமை மிக்க நாடு எது அப்படின்னா ஜப்பான். அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷன் அதோடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு மிக வலிமையான ஒரு நாடாக மாறிய ஆசிய நாடு எதுனா ஜப்பான். அடுத்த கொஸ்டின், 1894 சீனா ஜப்பானிய போரில் வெற்றி பெற்ற நாடு எது அப்படின்னா ஜப்பான். வலிமையான நாடாக ஜப்பான் இருந்துச்சு. சீனா மிகப்பெரிய நாடு சீனா. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை ஒரு மிக சிறிய நாடான ஜப்பான் தோற்கடிச்சிருச்சு. எந்த போரில் அப்படின்னா 1894ஆம் ஆண்டு சீன ஜப்பானிய போரில் ஜப்பான் சீனாவை தோற்கடிச்சது. அடுத்த கொஸ்டின், ஜப்பான் ரஷ்யா போரில் ரஷ்யாவை ஜப்பான் தோற்கடித்த ஆண்டு 1904. எப்படி சீனாவை ஜப்பான் தோற்கடிச்சதோ அதே போல் 1904ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடிச்சது. அடுத்த கொஸ்டின், சீனாவில் செல்வாக்கு மண்டலங்களை நிறுவிய நாடுகள் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி. த ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது சீனாவில் இந்த ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு அதாவது செல்வாக்கு மண்டலங்களை நிறுவிய நாடுகள் இங்கிலாந்து, பிரான்ஸு, ரஷ்யா, ஜெர்மனி. அடுத்த கொஸ்டின், 1882 பிஸ்மார்க்கின் வழிகாட்டுதலின்படி மூவர் உடன்படிக்கையை மேற்கொண்ட நாடுகள் ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, இத்தாலி. இதான் இந்த மைய நாடுகள். 1882 இந்த மைய நாடுகள் கூட்டணி ஜெர்மனி தலைமையில் உண்டாச்சு. அதில் ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, இத்தாலி போன்ற நாடுகள்லாம் ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க. எப்போ அப்படின்னா 1882. அது யாருடைய வழிகாட்டுதல் பண்ணாங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த பிஸ்மார்க்கினுடைய தலைமையில் அந்த உடன்படிக்கையை போட்டுக்கிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், பிரான்ஸும் ரஷ்யாவும் இரு நாடுகளும் உடன்படிக்கை செய்து கொண்ட ஆண்டு 1894. எப்படி 1882 மூவர் உடன்படிக்கையை ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி போட்டுக்கிச்சோ அதே போல் அதற்கு மாற்றா எதிரணியில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ரஷ்யாவும் சேர்ந்து ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை போட்டுவிட்டாங்க 1894. அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து ஆகிய மூவர் கூட்டு நாடுகளில் இறுதியாக சேர்ந்த நாடு இங்கிலாந்து. ஆரம்பத்தில் இந்த நேச நாடுகள் கூட்டணியில் மூவர் கூட்டணியில் பிரான்ஸு, ரஷ்யா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அதில் கடைசியாக சேர்ந்த நாடு எது அப்படின்னா இங்கிலாந்து. அடுத்த கொஸ்டின், இங்கிலாந்து பின்பற்றிய கொள்கை ஆரவாரமான நாட்டுப்பற்று ஜிங்கோயிசம். அதாவது என்ன சொல்கிறது, அந்த அவங்க பின்பற்றிய மிக தீவிரமான அந்த தேசிய கொள்கை பார்த்தீங்கன்னா ஆரவாரமான நாட்டுப்பற்று. என்னுடைய நாட்டுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது. அப்போ அப்படிப்பட்ட இங்கிலாந்து பின்பற்றிய கொள்கை என்னென்னா ஆரவாரமான நாட்டுப்பற்றுன்னு பேர், ஜிங்கோயிசம். அதே போல் அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ் பின்பற்றிய நாட்டு கொள்கை என்ன அப்படின்னா அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா அதிதீவிரப்பற்று, சாய்னிசம்.
பிரான்ஸ் பின்பற்றிய கொள்கை அதிதீவிர பற்றுன்னு சொல்லுவாங்க தமிழில், அது இங்கிலீஷில் சாவனிசம். அதே போல் ஜெர்மனி பின்பற்றிய கொள்கை என்னன்னா வெறிகொண்ட நாட்டுப்பற்று, குல்டூர். ஜெர்மனி பின்பற்றிய கொள்கை வெறிகொண்ட நாட்டுப்பற்று. அடுத்த கொஸ்டின், ஜெர்மனிய உலகத்தின் தலைவன் என பிரகடனப்படுத்தியவர் யார் அப்படின்னா இரண்டாம் கெய்சர் வில்லியம். த ஜெர்மன் ஹேஸ் டு பவர் டு ரூல் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு சொன்னார். யார் அப்படின்னா இரண்டாம் கெய்சர் வில்லியம். அதை பார்த்து இங்கிலாந்து என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு எதிராக த சன் நெவர் செட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர், இங்கிலாந்தில் சூரியன் மறைவதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரிட்டிஷ்காரங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்போ ஜெர்மனிய உலகத்தின் தலைவன் என பிரகடனப்படுத்தியவர் யாருன்னா இரண்டாம் கெய்சர் வில்லியம். அடுத்த கொஸ்டின், 1871 பிராங்கோ பிரஷிய போரின் போது பிரான்சிடமிருந்து ஜெர்மனி கைப்பற்றிய பகுதிகள் அல்சேஸ் மற்றும் லொரைன். இப்போ பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் பகை உண்டாக காரணமான போர் எதுன்னா இந்த பிராங்கோன்னா பிரான்ஸு, பிரஷியானா ஜெர்மனி, ஜெர்மனியுடைய பழைய பேர் பிரஷியா. அப்போ பிராங்கோ பிரஷிய போர் நடைபெற்ற ஆண்டு எப்படின்னா 1871. இதில் ஜெர்மனி வெற்றி பெற்றுச்சு, பிரான்ஸ் தோல்வி அடைஞ்சிச்சு. அந்த ஜெர்மனி பிரான்ஸ்கிட்டருந்து அல்சேஸ் லொரைன் போன்ற பகுதிகளை கைப்பற்றுச்சு. இதை தீர்க்கும் விதமாக தான் முதல் உலகப் போர் போது பிரான்ஸ் என்ன பண்ணிச்சு, மீண்டும் முதல் உலகப் போர் முடிவில் இந்த அல்சேஸ் லொரைன் பகுதிகளை ஜெர்மனியிட்டிருந்து மீண்டும் கைப்பற்றிச்சு. அடுத்த கொஸ்டின், துருக்கியில் ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்கும் முயற்சியாக இளம் துருக்கியர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1908. துருக்கியில் இளம் துருக்கியர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1908. அடுத்த கொஸ்டின், ஆஸ்திரியா செர்பியாவின் மீது படையெடுக்கும் போது அதன் விளைவாக செர்பியாவிற்கு ஆதரவாக நான் களமிறங்குவேன் என அறிவித்த நாடு ஜெர்மனி. அதாவது செர்பியாவுக்கு ஆதரவாக நான் களமிறங்குவேன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவித்த ஒரு நாடு எதுனா ஜெர்மனி. அடுத்த கொஸ்டின், 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் தென்மேற்கு ஐரோப்பாவில் வலிமை வாய்ந்த நாடாக விளங்கியது எது அப்படின்னா துருக்கி. மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு நாடாக இருந்த துருக்கி பிற்காலத்தில் வலிமை குன்றிய நாடாக மாறிடுச்சு. அதுவும் ஐரோப்பாவின் நோயாளி, த சிக் மேன் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துருக்கி வலிமை குன்றி போச்சு. அடுத்த கொஸ்டின், துருக்கியின் கட்டுப்பாட்டில் இருந்து முதலில் விலகிய நாடு கிரீஸ். அதாவது இந்த பால்கன் நாடுகள் எல்லாமே துருக்கியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. செர்பியா, கிரீஸ், பல்கேரியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த துருக்கியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் துருக்கி பலகீனமான உடனே அந்த துருக்கியினுடைய கட்டுப்பாட்டிலேருந்து விலகிடணும் அப்படின்னு முதல்ல விலகிய நாடு எதுன்னா கிரீஸ். அடுத்த கொஸ்டின், 1912 உருவாக்கப்பட்ட பால்கன் கழகத்தால் முதல் பால்கன் போரில், அதாவது 1912 to 13 தோற்கடிக்கப்பட்ட நாடு துருக்கி. அதாவது என்னாச்சு அப்படின்னா அந்த பால்கன் நாடுகள் எல்லாமே சேர்ந்து தன்னுடைய எஜமானான துருக்கி மேலே போர் தொடுத்துச்சு. எப்போ போர் தொடுச்சுன்னா 1912 போர் தொடுச்சு. அது முதல் பால்கன் போர். எப்போ முடிவுட்டுறது அப்படின்னா 1913 முடிவுட்டுருச்சு. அப்போ இந்த முதல் பால்கன் போரில் பால்கன் நாடுகள் எல்லாமே துருக்கியை தோற்கடிச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின், 1913 மே திங்களில் கையெழுத்தான லண்டன் உடன்படிக்கையின்படி உருவான புதிய நாடு எது அப்படின்னா அல்பேனியா. அப்போ முதல் பால்கன் போர் 1912 தொடங்கி 13 முடிஞ்சு போச்சு. அப்போ முதல் பால்கன் போர் முடிவில் கையெழுத்தான ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா லண்டன் உடன்படிக்கை. எப்பன்னா 1913 மே மாதத்தில் லண்டன் உடன்படிக்கையின்படி முதல் பால்கன் போர் முடிவுட்டது. அப்போ இந்த லண்டன் உடன்படிக்கையின்படி ஒரு புதிய நாடு உருவாச்சு. அது என்னன்னா அல்பேனியா அப்படிங்கக்கூடிய நாடு புதுசாக உருவாச்சு. அடுத்த கொஸ்டின், மாசிடோனியாவை பிரித்தளிப்பதில் செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரியா தாக்கியதில் இரண்டாம் பால்கன் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன அப்படின்னா புக்காரெஸ்ட் உடன்படிக்கை. முதல் பால்கன் போர் முடிஞ்சு போச்சு, துருக்கி தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பால்கன் நாடுகள் எல்லாமே சேர்ந்து செர்பியாவையும் அதாவது கிரீஸையும் பல்கேரியா தாக்குச்சு. என்ன பிரச்சனை தாக்குச்சுன்னா மாசிடோனியா அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டை பங்கு போட்டு, அதாவது பிரிக்கிறதுல ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் செர்பியாவையும் கிரீஸையும் தாக்கிய நாடு
பல்கேரியா தாக்குனாலும் அதில் தோல்வியும் கண்டுடுச்சு. எது? பல்கேரியா தோல்வி அடைஞ்சிச்சு. அப்படி நடைபெற்ற ஒரு போர் தான் இரண்டாம் பால்கன் போர். அப்போ அந்த இரண்டாம் பால்கன் போர் முடிவில் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை என்னென்னா புக்காரெஸ்ட் உடன்படிக்கை, ஆகஸ்ட் 1913. அப்போ அதே முதல் பால்கன் போர் முடிவில் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை என்னென்னா லண்டன் உடன்படிக்கை. 1912 போர் தொடங்குச்சு, 13 உடன்படிக்கை போட்டாங்க. அதே போல் இரண்டாம் பால்கன் போர் 13 தான் உருவாச்சு. அதே 13 புக்காரெஸ்ட் உடன்படிக்கையும் போட்டுக்கிட்டாங்க இரண்டாம் பால்கன் போர் முடிவில். அடுத்த கொஸ்டின், முதல் உலகப் போருக்கான உடனடி காரணமான ஆஸ்திரிய இளவரசரை கொன்றவர் யார் அப்படின்னா பிரின்சப், ஜேம்ஸ் பிரின்சப்னு சொல்லக்கூடிய அந்த செர்பிய இளைஞன் தான் என்ன பண்ணான்னா ஆஸ்திரிய பட்டத்து இளவரசரை பிரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் மற்றும் இசபெல்லா இவர்களை கொன்னவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சப்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞன் தான். எப்போ கொன்னான் அப்படின்னா ஜூன் 28, 1914 செரஜிவோ அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல கொன்னா. அதனால் அதுக்கு பேர் செரஜிவோ படுகொலை. அப்போ முதல் உலகப் போருக்கு உடனடி காரணம் ஆஸ்திரிய இளவரசர், அதாவது பிரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் மற்றும் இசபெல்லாவை கொன்றது தான் காரணம். கொன்றது யார்? ஜேம்ஸ் பிரின்சப்புங்கிற ஒரு செர்பிய இளைஞன். எங்கே கொன்னா அப்படின்னா செரஜிவோவில். அதனால் அது செரஜிவோ படுகொலைன்னு பேர். எப்போ கொன்னா அப்படின்னா ஜூன் 28, 1914. அடுத்த கொஸ்டின், மைய நாடுகளில் இருந்து இத்தாலி விலக காரணம். இத்தாலி மக்கள் அதிகம் வாழும் ட்ரெண்டினோ என்னும் நகரை மீட்க இத்தாலி மேற்கொண்ட முயற்சியை ஜெர்மனி ஆதரிக்கவில்லை. அதாவது மைய நாடுகள் கூட்டணியில் தான் யார் இருந்தாங்க? ஆரம்பத்தில் இத்தாலி இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்க? இத்தாலி மக்கள் அதிகம் வாழக்கூடிய ட்ரெண்டினோ அப்படிங்கக்கூடிய நகரை மீட்பதற்கு இத்தாலி ஒரு முயற்சி மேற்கொண்டுச்சு. அந்த முயற்சியை இந்த மைய நாடுகள் கூட்டணி தலைவனான ஜெர்மனி ஆதரிக்கல. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மைய நாடுகள் கூட்டணியிலிருந்து இத்தாலி விலகிடுச்சு. அடுத்த கொஸ்டின், இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட இரகசிய உடன்படிக்கை என்ன அப்படின்னா லண்டன் உடன்படிக்கை. இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து இந்த 3 நாடுகள், இந்த நாடுகளுக்கு இடையே ஒரு இரகசிய உடன்படிக்கை கையெழுத்தானது. அந்த இரகசிய உடன்படிக்கைக்கு பேர் லண்டன் உடன்படிக்கை. அது எப்போ கையெழுத்தாச்சு அப்படின்னா 1915 ஏப்ரல். இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், முதல் பால்கன் போர் முடிவில் உருவான உடன்படிக்கைக்கு பேரும் லண்டன் உடன்படிக்கை. அது வந்து முதல் பால்கன் போருக்கு பிறகு உருவானது. இங்கே என்னென்னா இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து இந்த 3 நாடுகளுக்கு இடையே உருவான இரகசிய உடன்படிக்கை இதனாலும் லண்டன் உடன்படிக்கை தான். எப்போ உருவாச்சுன்னா 1915 ஏப்ரல். அடுத்த கொஸ்டின், மைய நாடுகளை எதிர்த்த நேச நாடுகளின் எண்ணிக்கை 9 நாடுகள். ஜெர்மனி தலைமையிலான மைய நாடுகளை எதிர்த்த நாடுகளினுடைய எண்ணிக்கை 9 நாடுகள். இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா இது போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து மொத்தம் 9 நாடுகள் மைய நாடுகளை முதல் உலகப் போரில் எதிர்த்த நாடுகள். அடுத்த கொஸ்டின், ருமேனியாவும் கிரீஸும் முறையே மைய நாடுகளுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1916, 17. ருமேனியா மைய நாடுகள் மேலே போர் அறிவித்த ஆண்டு 1916. கிரீஸ் மைய நாடுகள் மேலே போர் அறிவித்த ஆண்டு 1917. அடுத்த கொஸ்டின், ரஷ்ய பேரரசர் 2ஆம் நிக்கோலஸ் அழைப்பின் பேரில் தி ஹேக், ஹாலந்து, இந்த ஹாலந்து நாட்டில் தி ஹேக்ங்கிற நகரில் அமைதி மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டுகள் எப்போ நடைபெற்றதுன்னா 1899 மற்றும் 1907. இந்த 2 ஆண்டுகளில் தி ஹேக் அமைதி மாநாடு நடைபெற்றது. யாருடைய அழைப்பின் பேர்லனா ரஷ்ய பேரரசர் 2ஆம் நிக்கோலஸ் அழைப்பின் பேரில் அமைதி மாநாடு நடந்துச்சு. உலகத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழல், அதாவது முதல் உலகப் போருக்கு முன்பே இந்த ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த மாநாடு தோல்வியில் முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின், முதல் உலகப் போரில் நேச நாடுகள் வெற்றி பெறும் என்பதை தீர்மானித்த போர் எது அப்படின்னா வெர்டன் போர். எங்கே இருக்குது இந்த வெர்டன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. அதை ஜெர்மனி தாக்குச்சு. ஆனால் பிரான்ஸ் வெற்றி பெற்றுச்சு. எப்போ அப்படின்னா 1916 நடைபெற்ற இந்த வெர்டன் போரில் பிரான்ஸ் வெற்றி பெற்றுச்சு, ஜெர்மனி தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த வெற்றியானது நேச நாடுகள் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அடுத்த கொஸ்டின், 1917 ரஷ்யாவில் சார் மன்னருடைய ஆட்சியை தூக்கி எறிந்த புரட்சி, அக்டோபர் புரட்சி. முதல் உலகப் போர் நடைபெறும் போது ரஷ்யாவில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு.
அந்த புரட்சியில் அங்கே ஆட்சி செய்த ஒரு வம்சம் ஜார் வம்சம். அந்த ஜார் வம்ச மன்னருடைய ஆட்சியை தூக்கி எறிந்த ஒரு புரட்சி அக்டோபர் புரட்சி. அடுத்த கொஸ்டின், முதல் உலகப் போரில் விலக ரஷ்யா ஜெர்மனியுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை பிரஸ்ட் லிடோஸ்க் உடன்படிக்கை. முதல் உலகப் போர் முடிவில் முதல் உலகப் போர் நடைபெறும் போதே ரஷ்ய புரட்சி நடந்ததால் அந்த புரட்சியை சமாளிக்கிறதுக்காக இந்த ஜார் மன்னருடைய அரசாங்கம் முதல் உலகப் போர்லேருந்து விலகுறன்னு அறிவிச்சது. அப்படி அறிவிக்கும் போது யார்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஆச்சு அப்படின்னா ஜெர்மனி கூட. அப்படி ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே நடைபெற்ற ஒரு உடன்படிக்கை என்னன்னா பிரஸ்ட் லிட்டோஸ்க் உடன்படிக்கை. எப்போ நடந்துச்சுன்னா மார்ச் 3, 1918. அடுத்தது, நேச நாடுகள் அணியில் ருமேனியா இணைந்த ஆண்டு 1916. ட்ரிபிள் அலைன்ஸில் இந்த நேச நாடுகள் இணைஞ்சது எப்போ அப்படின்னா 1916. அடுத்தது, இத்தாலி நேச நாடுகள் அணியில் இணைந்த ஆண்டு 1916 மே மாதத்தில் இணைஞ்சிக்கிச்சு. 1915 ரகசியமாக ஒரு லண்டன் உடன்படிக்கையை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் எப்போ இணைஞ்சது முறைப்படினா 1916 இணைஞ்சது. அடுத்த கொஸ்டின், 1917 ஜனவரியில் ஜெர்மனியால் மூழ்கடிக்கப்பட்ட அமெரிக்க கப்பல் லூசிட்டானியா கப்பல் என்னாச்சு அப்படின்னா, ஜெர்மனி என்ன பண்ணுச்சுன்னா தனது நீர்மூழ்கி கப்பல் மூலம் எல்லா கப்பல்களையும் வழிமறித்து மூழ்கடிச்சது. அதுலேயும் நடுநிலையாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களையும் மூழ்கடிச்சது. அப்படி நடுநிலையாக இருந்த அமெரிக்க கப்பலான லூசிட்டானியாவை மூழ்கடிச்சது. அதனால தான் அமெரிக்கா முதல் உலகப் போரில் இறங்குவதற்கு காரணமாக அமைஞ்சது. அப்போ அமெரிக்கா முதல் உலகப் போரில் இறங்கிய ஆண்டுனா 1917. காரணம் இந்த லூசிட்டானியாங்கிற அமெரிக்க கப்பலை ஜெர்மனி மூழ்கடிச்சது தான் காரணம். அடுத்த கொஸ்டின், முதல் உலகப் போர் முடிவெற்ற நாள் நவம்பர் 11, 1918. நவம்பர் 11 ஜெர்மனி சரண்டர் ஆயிடுச்சு. ஜெர்மனி சரண்டர் ஆனதோட இங்கே என்ன ஆச்சுன்னா முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின், பாரிஸ் அமைதி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1919 ஜனவரி. முதல் உலகப் போர் முடிவில் உலகளவில் ஒரு அமைதி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக பிரான்ஸில் பாரிஸ் நகரில் ஒரு அமைதி மாநாட்டை வெற்றி பெற்ற நாடுகள் கூட்டுச்சு. அப்படி அந்த அமைதி மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1919 ஜனவரியில் கூட்டினாங்க. அடுத்த கொஸ்டின், வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் அமைதி உடன்படிக்கை கையெழுத்தான நாள் ஜூன் 28, 1919. இது அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் பேர். முதல் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு உடன்படிக்கைனா வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. எப்போன்னா ஜூன் 28, 1919. அடுத்த கொஸ்டின், வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின்படி சுதந்திர நாடுகளாக செயல்பட அனுமதிக்கப்பட்ட நாடுகள் எதுன்னா பின்லாந்து மற்றும் எஸ்தோனியா. இப்போ வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின்படி முதல் உலகப் போர் முடிவுற்றாலும் அதுக்கு பிறகு சில நாடுகள் சுதந்திர நாடுகளாக அறிவிக்கப்பட்டாங்க. எந்த நாடுகள்னா பின்லாந்தும் எஸ்தோனியாவும். பின்லாந்து, எஸ்தோனியா, லாத்வியா, லித்துவேனியா இந்த நாடுகள்லாம் சுதந்திர நாடுகளாக அறிவித்தாங்க. அடுத்த கொஸ்டின், முதல் உலகப் போரின் முடிவில் நேச நாடுகள் துருக்கியோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா செவரேஸ் உடன்படிக்கை. கமால் பாஷா, அதாவது முஸ்தபா கமால் பாட்ஷா அந்த உடன்படிக்கையை அக்செப்ட் பண்ணிட்டார். ஆனால் அந்த நாட்டு மக்கள் எதிர்த்ததால் அந்த உடன்படிக்கை கைவிடப்பட்டது. அப்போ முதல் உலகப் போர் முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எதுன்னா வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. ஜெர்மனி கூட போட்டுக்கிட்டாங்க. அதே போல் முதல் உலகப் போர் முடிவில் நேச நாடுகள் துருக்கியோடு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கைனா செவரேஸ் உடன்படிக்கை. அதுக்கு காரணமானவர் முஸ்தபா கமால் பாஷா. ஆனால் இருந்தாலும் அந்த உடன்படிக்கை கைவிடப்பட்டது. அடுத்த கொஸ்டின், துருக்கியை நவீனமயமாக்கியவர் யார் அப்படின்னா முஸ்தபா கமால் பாட்ஷா. ஒரு மாடர்னைசேஷனாக துருக்கியை மாற்றினவர் யாருன்னா முஸ்தபா கமால் பாட்ஷா. அடுத்தது, ரஷ்யாவின் பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்துக்கு பேர் என்னன்னா டூமா. ரஷ்யாவின் பாராளுமன்றத்துக்கு பேர் டூமா. அடுத்த கொஸ்டின், குருதி ஞாயிறு என்று அழைக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்ற நாடு எதுன்னா ரஷ்யா. பிளட்டி சண்டே என அழைக்கப்பட்ட இந்த அஜிடேஷன், இந்த போராட்டம் நடைபெற்ற நாடு எதுன்னா ரஷ்யா. அடுத்த கொஸ்டின், 1920 தொடங்கப்பட்ட பன்னாட்டு சங்கத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா.
பன்னாட்டு சங்கம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1920 தொடங்கினாங்க. அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. அப்போ முதல் உலகப் போர் 18 முடிஞ்சு போச்சு. பாரிஸ் அமைதி மாநாடு 1919 தொடங்கினாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில மாதங்களுக்கு பின்பு வெர்சைல்ஸ் உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க. அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையிலே பாரிஸ் அமைதி மாநாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பு ஏற்படுங்கிறதாக ஒரு உலகளாவிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அமைப்பு தான் பன்னாட்டு சங்கம் அல்லது பன்னாட்டு அமைப்புன்னு பேர். அது தொடங்கப்பட்ட வருஷம் 1920. எங்கே தொடங்கினாங்கன்னா ஜெனீவாவில் தொடங்கினாங்க. அடுத்த கொஸ்டின், பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா சர் எரிக் ட்ரமாண்ட். பன்னாட்டு சங்கத்தினுடைய முதல் பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா சர் எரிக் ட்ரமாண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிட்டன் நாட்டை சார்ந்தது தான் பன்னாட்டு சங்கத்தினுடைய முதல் பொதுச் செயலாளர். அடுத்த கொஸ்டின், பன்னாட்டு நீதிமன்றம் உள்ள இடம் எது அப்படின்னா தி ஹேக். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் லொக்கேட்டட் அப்படின்னா தி ஹேக். எங்கே இருக்குன்னா ஹாலந்துன்னு சொல்லலாம், ஹோலந்துன்னு சொல்லலாம், நெதர்லாந்துன்னு சொல்லலாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தி ஹேக் நகரில் தான் என்ன இருக்குது, பன்னாட்டு நீதிமன்றம் இருக்குது. அடுத்த கொஸ்டின், பன்னாட்டு சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத நாடு அமெரிக்கா. பன்னாட்டு சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத நாடு அமெரிக்கா. இந்த பன்னாட்டு சங்கம் ஆரம்பிக்கிறது மிக முக்கியமான காரணமான நாடு அமெரிக்கா. ஆனால் அதே நாடு அந்த அமைப்பில் இல்லாதது மிகப்பெரிய ஒரு குறையாக கருதப்பட்டது. அடுத்த கொஸ்டின், பன்னாட்டு சங்கத்தின் மூலம் தீர்த்த ஆலென் தீவு பிரச்சனை எந்த இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டது? பின்லாந்து, ஸ்வீடன். பன்னாட்டு சங்கம் தலையிட்டு இந்த பின்லாந்துக்கும் ஸ்வீடனுக்கும் இடையே இருந்த ஆலென் தீவு பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வச்சுது. அந்த ஆலென் தீவு பின்லாந்துக்கு சொந்தம் என அந்த ஒரு பிரச்சனையை பன்னாட்டு சங்கம் முடிச்சு வச்சது. இது பன்னாட்டு சங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அடுத்த கொஸ்டின், 1925 ஏற்பட்ட லொக்கர்னோ உடன்படிக்கைக்கு பின் பன்னாட்டு சங்கத்தில் இணைந்த நாடு ஜெர்மனி. லொக்கர்னோ உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு 1925. அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை செய்து கொண்ட நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸு, நெதர்லாந்து இது போன்ற நாடுகள்லாம் செஞ்சிச்சு. மேற்கு ஐரோப்பாவில் ஒரு அமைதியை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை லொக்கர்னோ உடன்படிக்கை 1925 ஏற்பட்டுச்சு. அந்த உடன்படிக்கைக்கு பிறகு பன்னாட்டு சங்கத்தில் இணைந்த நாடு எதுன்னா ஜெர்மனி. பாதுகாப்பு அமைப்புலையும் ஒரு நிரந்தர உறுப்பினராக வழங்கப்பட்ட ஒரு நாடு இந்த ஜெர்மனிக்கு. அடுத்தது, ஜப்பான் மஞ்சூரியாவை தாக்கிய ஆண்டு 1931. ஜப்பான் மஞ்சூரியாவை கைப்பற்றிய ஆண்டு அல்லது தாக்கிய ஆண்டு 1931. மஞ்சூரியா எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. அப்போ பன்னாட்டு சங்கம் இதை கண்டித்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஜப்பான் ஜெர்மனியை போலவே அதை விட்டு வெளியே வந்துருச்சு, பன்னாட்டு சங்கத்திலேருந்து வெளியே வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின், 1939 பன்னாட்டு சங்கத்திலிருந்து இறுதியாக வெளியேற்றப்பட்ட நாடு எது அப்படின்னா ரஷ்யா. பன்னாட்டு சங்கத்திலிருந்து ரஷ்யா வெளியேறிய ஆண்டு அப்படின்னா 1939. வெளியேறிய வெளியேற்றப்பட்ட, பன்னாட்டு சங்கமே ரஷ்யாவை வெளியேற்றிருச்சு. அடுத்த கொஸ்டின், பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்ட ஆண்டு 1946. பன்னாட்டு சங்கம் எப்போ கலைக்கப்பட்டதுன்னா 1946 கலைச்சிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், ஜெர்மன் பாராளுமன்றத்தின் கீழவை ரெய்ஸ்டாக். ஜெர்மன் பாராளுமன்றத்தின் கீழவை ரெய்ஸ்டாக். இப்போ நம்ம இந்திய பாராளுமன்றம் லோக்சபா, ராஜ்யசபா, லோக்சபா தான் கீழவைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜெர்மன் பாராளுமன்றம் டூமான்னு பேர். அந்த டூமாவில் கீழவைக்கு பேர் ரீஸ்டாக் அல்லது ரெய்ஸ்டாக்னு பேர், எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், ஸ்பெயினின் உள்நாட்டுப் போரில் தலையிட்ட ஐரோப்பிய நாடுகள் எதுன்னா ஜெர்மனி மற்றும் இத்தாலி. ஸ்பெயினில் ஏற்பட்ட உள்நாட்டுப் போரில் வாலண்டரியாக தலையிட்ட நாடுகள் எதுன்னா ஜெர்மனி மற்றும் இத்தாலி. அடுத்த கொஸ்டின், ஆப்பிரிக்காவில் முதலில் ஆய்வு பணியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா லிவிங்ஸ்டன். ஆப்பிரிக்காவில் முதலில் ஆய்வு பணியை மேற்கொண்டவர் அப்படின்னா லிவிங்ஸ்டன். அடுத்த கொஸ்டின், முசோலினி ஏன் சிறையில் அடைக்கப்பட்டு சுவிட்சர்லாந்துக்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா துருக்கியின் மீது இத்தாலி ஆக்கிரமிப்பு செய்து போர் தொடுப்பதை எதிர்த்தார். யார்? முசோலினி எதிர்த்தார். துருக்கி மேலே இத்தாலி போர் தொடுத்து அதை ஆக்கிரமிப்பு செய்கிறத முசோலினி எதிர்த்ததால் அவர் என்ன பண்ணாங்க, சிறையில் அடைச்சி சுவிட்சர்லாந்துக்கு நாடு கடத்தப்பட்டார். அடுத்த கொஸ்டின், முதலாம் உலகப் போரில் ஹாலந்து, சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பின்பற்றிய கொள்கை என்ன கொள்கை அப்படின்னா
முதல் உலகப் போரிலிருந்து விலகி இருந்த நாடுகள் இதெல்லாம். அப்போ முதல் உலகப் போரிலிருந்து விலகி இருந்த நாடுகள் அப்படின்னா ஹாலந்து, சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் முதல் உலகப் போரிலிருந்து விலகி இருந்துச்சு. நியூட்ரலைஸ்டு நேஷன் சொல்லுவாங்க இதெல்லாம். அடுத்த கொஸ்டின், மார்ஷல் திட்டத்திலிருந்து விலகி இருந்த நாடுகள். ஹங்கேரி, பின்லாந்து. மார்ஷல் திட்டத்திலிருந்து விலகி இருந்த நாடுகள் ஹங்கேரி மற்றும் பின்லாந்து. சரிங்களா? சரி, இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த 9th யூனிட்டில் ஒரு எக்ஸ்பெக்டடான சில கொஸ்டினை நம்ம தேர்வு செஞ்சு இதை போட்டுக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.